Hello, welcome to Dr. Vaideki's vlogs. இன்னைக்கு பார்க்க போறது என்னோட ஹஸ்பண்டோடைய பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான். Sorry for the long wait. Actually வந்து இப்ப என்னோட பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒன்று நடந்திருந்தது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், என் சித்தி பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து டோட்டலா அப்படியே எப்படி சொல்றது, டோட்டலி ஹெல்ட் அப் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு தூரம் என்னுடைய ஒர்க் ஸ்கெடியூல் வந்து ரொம்ப பிஸியா இருந்தது. அதனால என்னால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் இப்போ இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் vlog. பர்த்டேக்கு 1 டேக்கு முன்னாடி சர்ப்ரைஸா பிரேம்க்கு வந்து ஏதாவது ஷர்ட்டோ ஏதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மகிழினியும் டியூட்டி முடிச்சுட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ நாங்க போயிருந்த ஷாப் வந்து பாண்டியில இருக்க ஈஸி பை தான். இங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். அதனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். முன்னாடி மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், அன்லிமிட்டட் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இந்த ஈஸி பைல கலெக்ஷன்ஸுமே சரி எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நியூ அரைவல்ஸ் நிறைய இருந்தது, பிளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அதனால நான் இதுக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்வலா இந்த கடை தான் இப்ப நான் ப்ரிஃபர் பண்றேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல. அண்ட் நான் எனக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். எவ்ரி பர்த்டேக்கு அவருக்கு நான் ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சிருவேன். ஏன்னா அவருடைய பர்த்டே வந்து மந்த் எண்ட்ல வரதுனால நான் மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து எவ்வளவு செலவு பண்ணுன்றதை எடுத்து வச்சிருவேன். கேக்குக்கு வந்து ஒரு 500 to 800, ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து ஒரு 2000 or 2000 to 500 இந்த ரேஞ்சில் நான் வந்து எடுத்து. நான் வாங்கியிருந்த ஷர்ட் அண்ட் டிஷர்ட், ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன். சைனீஸ் கலர்ல, பிங்க் கலர்ல ஒரு ஷர்ட், ஒரு கிரீம் கலர்ல ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன். எனக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2200 கிட்ட வந்துருந்துச்சு. இல்ல 1800 கிட்ட வந்துருந்துச்சு. அது வந்து எனக்கு அப்படியே ஒரு லிப் பாம் ஒண்ணு வாங்கியிருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அவருக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு சரியான ஷாக். யூஸ்வலா எந்த பர்த்டேக்கும் ட்ரெஸ் எடுக்க மாட்டாரு. அதனாலதான் நான் வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் வந்து கிஃப்டா வச்சிருந்தேன். வாட்ச் ஒரு ஐடியால இருந்தது, பட் இவர் ட்ரெஸ் எடுக்க மாட்டாரு. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா சர்ப்ரைஸா இருக்கும் கிஃப்டா வச்சிருந்தேன். பட் பார்த்தா அன்பார்ச்சுனேட்டா அதுவே அவருடைய இதுவாயிடுச்சு. சரி, நான் அந்த டைம்ல இன்டர்ஃபியர் பண்ணனா நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்றது தெரிஞ்சுன்றதுனால நான் அமைதியா இருந்துட்டேன். பாண்டியில எழில்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷாப் ஒண்ணு பாத்திருந்தாரு. அங்க வந்து ஆஃபர்ல லைக் பை டூ கெட் ஆஃபர் இருக்க மாதிரி போட்டிருந்தது. பிளஸ் அங்க பிராண்டட் ஷூஸ் நிறைய இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் போட்டிருந்ததுனால அந்த கடை சூஸ் பண்ணியிருந்தாரு. இல்லைன்னா வந்து அவர் பாண்டியில பர்டிகுலர் 2-3 ஷாப் போவாரு. அங்க போயிட்டு இந்த பீட்டர் இங்கிலாந்துல போயிட்டு ஏதாவது ஷர்ட் எடுத்துருவாரு யூஸ்வலா. சோ இங்க போயிட்டு பார்த்தப்போ கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருந்தது, பட் வந்து சைசஸ் அந்த அளவு அவைலபிளா இல்ல ஆஃபர்ஸ்ல. அதனால வந்து அவர் ரெகுலர் எம்ஆர்பிலே எடுத்துட்டாரு. அவர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நானும் மகிழும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அவர் எடுத்தது இந்த ஒரு ஷர்ட், அப்புறம் 2 பேண்ட், அப்புறம் இன்னொரு நார்மல் ஒரு ஷர்ட், ரெகுலர் ஷர்ட் ஒன்று எடுத்திருந்தாரு. ஓவராலா பில் வந்து அரௌண்ட் 3,500 கிட்ட வந்திருந்தது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிளாத் பேக் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்காம வருமா? நான் 2 பேக் கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாப்பிங் முடிச்சு நாங்க வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே அவருடைய பர்த்டே. மார்னிங்கே வந்து பர்த்டேனா மார்னிங்கே வந்து நான் மட்டன் குழம்பு இட்லி வைக்கிறதா வந்து வழக்கம். அதனால காலையிலே தூங்கி இருந்த உடனே நான் மட்டன் அந்த ஸ்டால் என்னன்னு கால் பண்ணி மட்டன் கொடுக்க சொல்லிட்டு அவர் மட்டன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் கொழுப்பு கலந்திருந்தா குழம்பு நல்லா இருக்கும்ன்றதுனால கொழுப்பு கலந்த மாதிரி ஒரு கறி கேட்டிருந்தேன். ஸோ அதுல வந்து குழம்பு தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்து நல்லா தண்ணியா தேங்காய் அரைச்சு ஊற்றி குழம்பு எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த காலையில வந்து என்னோட பர்த்டேவா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், இட்லி மட்டன் குழம்பு, தோசை மட்டன் குழம்பு இருந்தாதான் அன்னைக்கு நாள் நல்லா எனக்கு வந்து ஒரு ஃபீலா இருக்கும். சரியான சூடு, சுட இட்லி இறக்கி வச்சு சூடா அவருக்கு வந்து சர்வ் பண்ணது எனக்கு அவ்வளவு திருப்தியா இருந்தது. அது ஒரு கம்ப்ளீட்டான பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ஃபீல் ஆகும். சின்ன குழந்தையா இருக்கும்போது, சின்ன வயசா இருக்கும்போது நான் யூஸ்வலா காலையில பிரேக்ஃபாஸ்ட் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். பிகாஸ் அம்மா வந்து சாமி கும்பிடணும்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, வீட்டுல படைப்பாங்க. பட் அஸ் லைக் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொஞ்சம் அடல்ட் ஃபேஸ்க்கு வரும்போது ஒரு திருப்தியான பிரேக்ஃபாஸ்டே ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபில்னஸ் ஒன்று கொடுக்கும். அதனால நான் வந்து இதோட நான் அட்டாச் ஆயிட்டேன். லைக் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தரமான பிரேக்ஃபாஸ்ட் காலையில எழுந்து சாப்பிட்றோமா, அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு பெஸ்ட் டேவா இருக்கும்ன்றதா என்னுடைய ஒரு இது. நாங்க வந்து எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அரௌண்ட் 11:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து அவர் தான் வெளியே கூட்டிட்டு போகணும். பர்த்டே வந்து ஏதாவது ஒரு ஃபுட், ஒரு மீல் வந்து வெளியே எடுத்துப்போம். ஸோ கரெக்டா நாங்க போன அந்த வீக் தான் வந்து இந்த பாண்டியில வந்து மன்னா மெஸ் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பயங்கர ஹைப் இன்ஃபிளேஸ் கொடுத்திருந்தாங்க. 170 rupees மீல்ஸ், அதுவே ரொம்ப தரமா இருக்கு அப்படிலாம் கொடுத்திருந்தாங்க. ஸோ வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து இந்த மன்னா மெஸ் போறதா பிளான். பாண்டியில இருக்க ஈஜியால இருக்கு போல, வீடு கிட்டே தான் இருக்கு. எங்க வீட்டுக்கும் மன்னா மெஸ்க்கும் ஒரு 5 minutes தான் வந்து டிஃபரன்ஸ். அப்படியே கிளம்புனா 5 minutesல போயிடலாம், அந்த மாதிரிதான் இருந்தது. சோ அது பிளான்ல இருந்தது. சாப்பிட்டு முடிச்சோன்னா பாப்பா போயிட்டு அவருக்கு ட்ரெஸ் கொடுத்திருந்தாரு. இதான் நான் வாங்கியிருந்தேன் சர்ப்ரைஸ் கிஃப்ட். அந்த லைட் பிங்க் கலர்ல சைனீஸ் காலர் வச்ச ட்ரெஸ் கூட வந்து இந்த ஒரு கிரீம் கலர் டிஷர்ட். இந்த டிஷர்ட் சத்தியமா செம்மையா இருந்தது. உங்க ஸ்டோர், உங்க ரீசெண்டா உங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி ஈஸி பை ஸ்டோர் இருந்ததா கண்டிப்பா போய் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு நல்லா இருந்தது.
ஃபேப்ரிக்கா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், எக்ஸலண்டா இருந்தது. இது ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட், நான் சூஸ் பண்ண சைஸ் எக்ஸல். அவருக்கு வந்து சீரியஸாவே ரொம்ப நல்லா இருந்தது இது. ஸோ நான் அப்படியே பேசி இருந்துட்டு நான் கொடுத்த ஷர்ட் போட்டுக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. போட்டு முடிச்சு நாங்க வந்து சாப்பிடலான்னு வெளியே போனோம். ஆனா வந்து நாங்க சாப்பிடும் போது அந்த இடம் ரொம்ப கிரௌடடா இருக்கும். பிகாஸ் அது சண்டே. பிளஸ் வந்து பாப்பா அந்த இடத்துல கூட்டு வந்து போயிட்டு பாப்பாக்கு ஆல்ரெடி கோல்டு இருந்தது, ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்கன்றதுனால நாங்க அப்படியே யோசிச்சுட்டு பாப்பா பாத்துக்கிற அம்மா வந்தாங்க. அந்த அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பாப்பா வச்சுக்கோங்க, நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு பாப்பாக்கு ஃபீட் பண்ணி கொடுத்துட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நாங்க கிளம்பி போனோம். வீட்டு கிட்டேயே இருக்கு. வீட்டுல இருந்து ஹார்ட்லி 5 மினிட்ஸ் தான் ஆகும். அப்படியே வீட்டு பக்கத்துலயே தான் இருந்துச்சு. சோ இதான் அந்த மன்னா மெஸ். சோ இங்க போயிட்டு லஞ்ச் சாப்பிடலான்னு பார்த்தா பயங்கர டோக்கன் கியூ அது இதுன்னு போடுறாங்க. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ண பிறகு எனக்கு லாஸ்ட் டோக்கன் கிடைச்சது. நாங்க போன டைம் வந்து 1:35 PM இருக்கும். ஆமா, போயிட்டு இதான் வந்து அவங்களுடைய மெனு லிஸ்ட். சோ மெனு எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் சைட் டிஷஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருந்தது. மீல்ஸ் வந்து 170க்கு ஆக்சுவலி வர்த் தான், நல்லா இருந்தது. பட் பெஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஓவரா ஹைப் கொடுத்தாங்க, அந்த அளவு ஹைப்புக்கு எல்லாம் வர்த் இல்ல, நல்லா இருந்தது, அவ்வளவுதான். சோ நான் வந்து கிராப் மசாலா ஆர்டர் பண்ணிருந்தேன். எனக்கு கிராப் அதெல்லாம் பிடிக்கும். இது பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ தனியாவே போடுறேன். மன்னா மெஸ் உடைய டீடைல்டு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கூட அப்லோட் பண்றேன், பாருங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இளநீர் பாயசம் கொடுத்திருந்தாங்க. ஓவர் பிரைஸ். இது 100 rupees அந்த பாயசம். சத்தியமா அது வர்த் கிடையாது. சோ 100 rupeesக்கு அளவு அதுல வந்து அந்த இளநீரோட அந்த உள்ள இருந்த அந்த இது கூட இல்ல, வெறும் ஜூஸ் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு அது அந்த அளவு சாட்டிஸ்பாக்டரியா தெரியல. அப்படியே கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. மகிழி போட்டிருக்க இந்த செட் வந்து நான் மேக்ஸ்ல வாங்கினேன். ஒரு டிஸ்கவுண்ட் பிரைசஸ்ல கிடைச்சிருந்தது. 150 rupeesக்கு கிடைச்சது 2 செட்டுமே, டாப் அண்ட் அந்த பாக்ஸை சேர்த்து. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டு பிரேம் தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ நாங்க போய் டக்குன்னு அவருக்காக சர்ப்ரைஸா ஒரு கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். ஐஸ்கிரீம் கேக். எனக்கும் பிடிக்கும், அவருக்கும் பிடிக்கும், பாப்பாவுக்கும் பிடிக்கும். சாக்லேட் ஃபிளேவர். அது அப்படியே வாங்கிட்டு அவருக்கு வந்து இன்னைக்கு வீட்லயே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. பிகாஸ் அவருக்கு ஈவினிங் அத்தை கூட ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரிசப்ஷன் போற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவருக்கு வந்து முன்னாடியே நம்ம செலிப்ரேட் பண்ணி லைக் அவர் ஒர்க் இருந்தா அதை அப்படியே அலோவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கேக் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது கரெக்டா டைம் வந்து ஒரு 5:30 5:45 இருக்கும். அப்படியே நாங்க வந்து கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. டேபிள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து ஜாலியா வந்து ஹாப்பி பர்த்டே சாங் பாடி அவர் கேக் கட் பண்ணி விட்டாச்சு லைனா. இன்னைக்கு இந்த வருஷம் பர்த்டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு. அவருடைய பர்த்டே விளாக் இப்படிதான் எங்களுக்கு என்டையர் டே இப்படிதான் நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல்ல பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வீடியோ எல்லாமே வந்துட்டே இருக்கும், அடுத்தது வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பை பை, ஹேவ் a nice day.